சார் ஹிதாயத்துல்லா சார், ஒரு ஆட்சி முடிந்த பிறகு ஒரு புதிய ஆட்சி நடக்குது. இப்போது நம்ம மேற்கு வங்கம் பார்க்கலாம், இல்லை வேறு சில நார்த் இந்தியன் ஸ்டேட் பார்க்கலாம், திரிபுரா பார்க்கலாம். இங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்யூனிச தலைவர்களுடைய சிலைகளை எல்லாம் உடைச்சாங்க ஒரு புதிய ஆட்சி வந்தபோது. இங்கே தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு அரசாங்கத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்பு துறை, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுத்து இந்த படத்தை எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த படத்தை தேர்ந்தெடுத்து அந்த படம் அனுப்பப்பட்டது, எல்லாரும் அந்த படத்தை மாட்டிட்டாங்க. இதெல்லாம் நடந்த பிறகு சார், இதெல்லாம் நடந்த பிறகு நீ எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கறது இருக்கு இல்லையா, இதை இந்த அரசு வேடிக்கை பார்க்குதா, இல்லை பண்ணட்டும், பவர் தானே, பவரை என்ஜாய் பண்ணட்டும்ட்டு எப்படி ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்களா? இதை அரசு எந்திரம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் அரசு எந்திரம் தான். அந்த மெடிக்கல் காலேஜ் வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வைங்க, அதை மட்டும் ப்ளே பண்ணும். இவர்கிட்ட கோவிந்தராஜன் சார்கிட்ட போடும்போது அந்த மெடிக்கல் காலேஜ் வீடியோ மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அப்போ ஆசிரியர்கள் அதுக்கு மேலே வந்து டிஓ சிஓலாம் இருக்காங்க. ஓகே, அவங்க ஒரு வழிகாட்டுதல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த வழிகாட்டுதல் தான் அந்த தலைமை ஆசிரியர்கள் செய்வாங்க. ஓகே, இப்போ ஒரு முதல்வர் வரும்போது அவருடைய படத்தை அந்த முக்கியமான தலைமை ஆசிரியர் அலுவலகத்திலேயோ அல்லது முக்கிய இடங்களில் வைப்பது இதுக்கு முன்னே உள்ள ஒரு விஷயந்தான். ஆனால் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் அதை தாண்டி வேறு யாராவது அது மாதிரி வெவ்வேறு இடங்களில் வச்சாங்கன்னா அது தவறு தான். நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் இதை வந்து ஏதோ ஓரிரு இடங்கள் நடந்தது, நம்ம தமிழ்நாடு முழுக்க நடந்ததாக நாம் சொல்லக்கூடாது. அதை தடுத்துருவாங்க நிச்சயமாக. டிஓ சிஓ யாராக இருந்தாலும் அவங்க தடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அப்படி தவறுகள் நடக்கிறத கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உண்டு. அப்படி நடந்தால் கல்வி அமைச்சர் அதை சொல்லி இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலை வருது. இது வந்து உங்களுக்கு படம் விஷயம். ஏன்னா மாணவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்பதில்ல, யார் பிரதமர்னு கேட்போம், யார் ஆளுநர் கேட்போம், யார் முதல்வர்னு கேட்போம். இதெல்லாம் கேட்குறது உண்டு. அரசியலும் அவங்களுக்கு தெரியணும். பேரறிஞர் அண்ணா சொல்வார், அரசியல் என்பது அத்தை மகளைப் போல, அவளை சுற்றி வரலாமே தவிர தொட்டு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அரசியலை. அதனால் ஒரு முதல்வர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ, அது வந்து ஒரு மாணவர்கள் தெரிந்து கொள்வதோ அந்த படம் இருக்கிறத பற்றி நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஆசிரியர்களை மீறி யாராவது வெளியில் அதிகார வரம்பற்றவர்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் அது செய்தால் அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அது கண்டிக்கணும். அதில் ஒன்றும் ரெண்டு கருத்துலாம் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, சின்ன விஷயம் தெரியுது, பெரிய விஷயங்கள் தெரியாமல் போச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக பள்ளிக்கூடத்தை புதுப்பிக்கிறதுக்கு 3 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக வாங்கினதாகவும் யார் சொல்கிறது, யார் ஆசிரியர், அந்த தனியார் பள்ளிக்கூடத்துடைய தலைவர் சொல்கிறாரு, அந்த அமைப்புடைய தலைவர், சங்க தலைவர், சிபிஎஸ்சி தலைவர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட வந்து 10லேருந்து 15 வாங்கியிருக்காங்க, இவங்க 3லேருந்து 10 வாங்கியிருக்காங்க, மாணவர்களுடைய எண்ணிக்கையை தவிர. அது மட்டும் இல்லை, எங்களை வலுக்கட்டாயமாக வாங்கியிருக்காங்க. இப்படி அதுக்கு தனியாக ஒரு அலுவலகம் வந்து குளோப் 360ங்கிற பேரில் இதில் வச்சுருந்தாங்க டி நகரில். பிறகு எங்கள் அலுவலகத்துக்கு மாடியிலேயே, டிபிஐ அலுவலகத்துக்கு மாடியிலேயே இதை வச்சு எல்லாம் வாங்கினாங்க. ஏறத்தாழ வருஷத்துக்கு ஒரு 300 கோடி ரூபாய் அப்படி வசூலிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த உடனே அது இல்லைங்கிற ஒரு தகவலையும் நம்ம 2-3 நாட்களாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்தவொடனே முதல் 1000 பள்ளிக்கூடங்களுக்கு புதுப்பித்தலுக்கு எந்த பணமும் வாங்காதனால எனக்கு தெரிஞ்ச பல பள்ளிக்கூடங்களும் இதை சொன்னாங்க, இந்த தடவை எங்களுக்கு புதுப்பித்தலுக்கு வாங்கலை. அதே மாதிரி அரசு அனுமதி கொடுப்பதற்கு பள்ளிக்கூட அனுமதி. எந்த ஸ்கூல்னா அது அதெல்லாம் எந்த ஸ்கூலு புதுப்பித்தல்னா? இல்லை பிரைவேட் ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா, எந்த ஸ்கூலு? 2 வகையான ஸ்கூலு. தனியார் ஸ்கூலில், அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலு, அதே மாதிரி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. மொத்தம் ஏறத்தாழ 10,000 to 11,000 ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்களில் இந்த அமௌண்ட் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு நான் 2 நாளாக இந்த செய்திகள் மக்கள் அனைவரும் அது பார்த்த ஒரு செய்தி. அதனால் மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயத்தை நாம் பேச மாட்டேங்கிறோம்.
சிறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இது வந்து ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட முடியும், பழங்கள் என்பது தூக்கி போட முடியும். ஆனால் இன்றைக்கி 300 கோடி ரூபா வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன இதை தெரியுமா, தனியார் பள்ளிகள் எங்களை வந்து இந்த இடத்துல தான் ஷூ வாங்கணும், இந்த இடத்துல தான் பள்ளிக்கூட சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கணும் எங்களை வற்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் அனுமதி பெற போகும்போது ஏறத்தாழ ஒரு 35 to 50 லட்ச ரூபா வரையும் வாங்கினாங்க. இன்றைக்கு அது வாங்கலை. இப்போ நாங்கள் புதுசாக சில பள்ளிக்கூடங்களுக்கு வந்து கொடுத்தோம், எதுவுமே வாங்காத ஒரு சூழல் வருது. இது ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ரினியூவல் புதுப்பித்தலுக்கு நடந்ததுங்கிறது இந்த 2 நாளாக அந்தந்த சங்கத்துடைய தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. சார் நான் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சார்ஜ்னா சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு மாதத்தில் 10,000 ஸ்கூலுக்கு ரினியூவல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? யோசிச்சு பாருங்கள். இது அப்பட்டமான பொய். அந்த பேட்டி கொடுத்த ஒரு நந்தகுமார் தானே, நந்தகுமாருங்கிறவர் தானே பேட்டி கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், அதில் ஒரு 2-3 அசோசியேஷன் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஸ்கூல்ஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க. ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் ஆகிருந்தால் கூட அதை நாங்கள் விட்டுருக்க மாட்டோம், கண்டிப்பாக எடுத்திருப்போம். இந்த பேட்டி கொடுக்குற யாராச்சும் ஒருத்தங்க எப்போவாச்சும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களா? 2வது, சிபிஎஸ்சிக்கு வந்து என்ஓசி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டான்ட்டு போன வருஷமே ஆர்டர் போட்டுருச்சு யூனியன் கவர்மெண்ட்டு. நீங்கள் இப்போ வாங்கின இந்த 1000 என்ஓசி இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்டோட பர்மிஷனே தேவையில்லையே சார். எலெக்ஷன்னால நின்று இருந்தது சார். அது விஷயம் அதுலேயும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, பணம் வாங்கிட்டு கூட பல புதுப்பித்தல் நடக்காமல் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இந்த முறை வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. நான் வந்து சிபிஎஸ்சி மட்டும் சொல்ல, அதாவது நம்முடைய தனியார் பள்ளிகளில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒரே நேரத்தில் 1000 பள்ளிகளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காருங்கிற செய்தி பல பத்திரிகையில் ஊடகங்களில் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தான் நான் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், புதுசு அல்ல. நீங்கள் சொன்ன நந்தகுமார் வந்து சரியில்லைங்கிறதோ, நான் அவர் சரியில்லைன்னு சொல்லல சார். சொல்லுங்க. இவ்வளவு நாளா இவ்வளவு பணம் வாங்குறாங்கன்னா இவங்க ஏன் முறைப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கல? வாங்கினது யாரு சார்? சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒரு வாங்க சார். நாங்க பாருங்க, நாங்க பிராங்கா பேச விரும்புறோம். டிஎம்கே இருக்கிறாங்கல்ல, அவங்க பதில் சொல்லிட்டோம். இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க வந்து நீங்க பார்ட்டியில இருக்கிறீங்கல்ல, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் உங்க கட்சிக்காரர் தானே? உங்க மதுரை சேர்ந்த மேலூர் எம்எல்ஏ தானே நீங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட சார், இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். நீங்க பல்லாயிரக்கணக்கான ஸ்கூலுக்கு இந்த அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்துருக்குன்னா பாக்குற ஜனங்களுக்கு தெரியணும். அதனால நாங்க பணம் வாங்கினவங்கள நாங்க காப்பாற்றலாம் விரும்பல. நீங்க சொல்லுங்க, நீங்களும் எஜுகேஷன் ரிலேட்டட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்க போன வருஷம் கவர்மெண்ட்லயும் நீங்க இருந்தீங்க. அதனால நான் கேட்கிறேன், பணம் வாங்கினது யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷா, இல்ல அவரோட பிஏவா, இல்ல பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிஇஓவா? யார் வாங்கினாங்க? டைரக்டரா யார் வாங்கினாங்க? அதையும் அவங்க சொன்னாங்க. 3 பேர். ஒன்று அவருடைய உறவினர், இன்னொரு ஒரு கட்சிக்காரர், இன்னொருத்தர் அவருடைய நண்பர். இந்த 3 பேர் சேர்ந்தா டி நகரில் குளோப் 360ங்கிற பேரில் வச்சு வாங்கினாங்க. பிறகு அந்த அலுவலகத்துடைய 2வது மாடியில் வாங்கினாங்க. வாங்கிட்டு சொன்ன உடனே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் சிலருக்கு கொடுக்கலைங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் இந்த விஷயத்தில் நான் ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, போய் அனுமதி கிடைக்கலன்னா, நடந்துக்கிட்டு இருக்க பள்ளிக்கூடம் புதுப்பித்தலுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேறு வழியில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? சார் நான் உங்ககிட்ட சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க சார். சார்ஜ் நீங்கள் வைங்க, தாராளமாக சொல்லுங்க. சார்ஜ் வைக்க சார், ஆத்தென்டிகேட்டடாக கொடுங்க. நாங்களே நாள் முழுசும் பேசுகிறோங்கிறேன். நாங்கள் நாள் முழுசும் பேச தயாராக இருக்கிறோம். இந்த பேட்டி கொடுத்த நந்தகுமார் அவரு கொடுத்தாரா? அவரு ஸ்கூல் சார்பில் சார் இங்க கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னா சார், நீங்க ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பதற்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் ஆகி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆகி அதன் மேல இன்வெஸ்டிகேஷன் நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க பொதுவா குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா விசாரிக்கப்படாது. இந்த ஸ்கூலு இந்த இடத்துல இந்த தேதிக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்தாங்க.